வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் வைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா திருவாதிரை கூட்டு பண்ண போகிறோம். திருவாதிரை கூட்டுன்னா மிக்சட் வெஜிடபிள் கூட்டு, எல்லா காயும் போட்டு பண்ணுவாள். இது வந்து பொங்கலுக்கும் பண்ணுவாள் இந்த கூட்டு. இது வந்து எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப நல்லது. ரொம்ப எல்லா காயும் போட்டு மிக்சட் வெஜிடபிள் போட்டு ஒரு கூட்டு. இந்த கூட்டுக்கு நான் என்னென்ன காயை நறுக்கி வச்சுருக்கேன்னா, பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கேன், கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன், சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் பட்டாணி, பரங்கிக்காய், பூசணிக்காய், கேரட் இறங்கி போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு சின்ன உருளைக்கிழங்கு ஒன்று போட்டிருக்கேன், ரொம்ப போடலை. அது இதெல்லாம் போட்டிருக்கேன். வேறு ஏதாவது காய் வேணுனால் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த காயெல்லாம் போட்டிருக்கேன். நான் இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் காயெல்லாம் இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு இந்த டப்பாவில் வந்து 3/4 கிட்ட இருக்குது. ஒரு 1 கிலோ இருக்கும் காயெல்லாம் சேர்த்தா நறுக்கினது. இந்த கூட்டு பண்ணுறதுக்கு அறுத்து அரைச்சி பண்ண போகிறோம் அந்த கூட்டு. இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி, நல்ல பெரிய பால் கரண்டி, 2 கரண்டி தனியாக போட்டுருக்கேன், 1 கரண்டி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வந்து 1/4 போட்டுருக்கேன். அப்புறம் வந்து மிளகா வத்தல், காரம் எவ்வளோ தேவையோ அது தகுந்தபடி, நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்தபடி மிளகா வத்தல் போட்டிருக்கேன். இது தவிர நான் வந்து சாம்பார் பொடியும் போட போகிறேன். பெருங்காயை கட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்து என்ன வச்சுருக்கேன்னா, புளி நம்ம கரைக்க போகிறதில்ல. புளி வந்து இது மாதிரி நல்லா அலம்பி நல்லா கொட்டையெல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இந்த இவ்வளோ சைஸ் வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழத்தை விட கொஞ்சம் கூட வச்சுருக்கேன் நான். அப்புறம் வெல்லம், இந்த அரைக்கிறதோடையே சேர்த்து இந்த வெல்லத்தையும் ஒரே ஒரு சின்னன்னா, ரொம்ப கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூனு வந்து வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு மூடி தேங்காய் இருக்குது. இதில் வந்து நான் 3/4 மூடி எடுத்துக்க போகிறேன் நான் தேங்காய். இதையும் வறுத்துக்க போகிறோம் நம்ம. தேங்காய் வந்து 3/4 மூடி போட்டுக்க போகிறேன். பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன், சாதம் வச்சு பருப்பு வச்சுருக்கேன். அது துவரம் பருப்பு வந்து அதுவும் ஒரு கரண்டி வேக வச்சுருக்கேன். அதையும் இந்த கூட்டில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த வறுக்கிறதெல்லாம் வறுத்துன்றலாம். பெருங்காய கட்டி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இதில் வந்து நெய் போட்டிருக்கேன் இழுப்பச்சட்டியில். இதை போட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டு எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது வந்து திருவாதிரை, இது வந்து கூட்டு மாதிரியும் இருக்கும், குழம்பு மாதிரியும் இருக்கும், நம்மளுக்கு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். ஆனால் அது சொல்கிறது வந்து திருவாதிரை கூட்டுன்னு தான் சொல்லுவாள். இது குழம்பு மாதிரியும் இருக்கும். நம்ம தளர்த்திக்கலாம். நம்மளுக்கு குழம்பு மாதிரி தளர வச்சுட்டு சாதம், சப்பாத்தி, எல்லாம் தோசை எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம். சாதம் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா ரசம் பண்ணிவிட்டு நல்லா ரசஞ்சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வச்சுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் சாமான்லாம் முதல்ல வறுத்துக்கலாம். நெய்யில் போட்டிருக்கேன். இது ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை பொரிச்சிக்கலாம். பெருங்காயம் பொரிஞ்செடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் மிளகா வத்தல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதில் வந்து சாம்பார் பொடியும் போட போகிறேன். அதனால் பார்த்துட்டு போட்டுக்கிறேன். இப்போ வந்து இதெல்லாம் போட்டுக்கிறேன். தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது வந்து நல்லா வறுபட ஆரம்பிச்சிருக்கு. இதில் வந்து அந்த 3/4 மூடி தேங்காய் போட்டுக்க போகிறேன். புளியும் இதிலே போட்டுன்ற போகிறேன். இது ஒரு சூடு பண்ணிவிட்டு அதை அப்படியே வறுத்துண்டா அதை வறுத்துட்டு அப்புறம் அரைச்சோன்னா நான் ஈஸியாக அரையும். அதுக்கு தான் வந்துட்டு புளியும் இதிலே போட்டுன்ற போகிறேன். இன்னும் கொஞ்சம் வறுபடட்டும், வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. இதிலே வந்து இந்த 3/4 மூடி தேங்காய் போட்டுக்க போகிறேன். நான் வறுத்துக்க போகிறேன். வறுப்பட்டு எடுத்து முக்கால் மூடி போட்டுக்கலாம். இதே இந்த புளியும் போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும், நல்லா சீக்கிரம் மசிஞ்சிரும். அதுக்கு தான் சூட்டில் இப்படி காமிச்சிட்டு போடுறது. இதுவும் வறுத்துண்டாச்சு.
இப்போ வந்து என்ன பண்ணலான்னா இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறினோடனே அரைச்சிக்கலாம். இதெல்லாம் ஆறட்டும். இதுலேயே இந்த வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்ல டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். அரைச்சிட்டு காமிக்கிறேன். இது வந்து குக்கர் எடுத்துட்டுருக்கேன். குக்கரில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நறுக்கி வச்ச காய் இருக்குது இல்லையா, இதை அப்படியே இதில் கொட்டிக்கலாம். போட்டுட்டேன். இதில் வந்து மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். காயெல்லாம் வேகணும். அப்புறம் இதிலே சாம்பார் பொடியும் போட்டுக்க போகிறேன். போட்டுட்டேன். இப்போ வந்து முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். ஊற்றிட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். ரொம்ப குழையக்கூடாது, காய் தெரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். அப்புறம் இந்த அரைச்சி விட்ட விழுது பருப்பெல்லாம் போட்டு அப்போ வேறு ஒரு கொதி விட போகிறோம். அதனால் ஒரு 2 விசில் விட்டால் போகிறோம். தண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு மூடிடுறேன். இப்போ இது வந்து இந்த மாதிரி அரைச்சின்னு வந்துட்டேன். இதில் என்ன பண்ண போகிறேன்னா பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இதை இதில் போட்டுக்கலாம். ஒரு 2 கரண்டி போட்டுக்கிறேன். இது நல்லா தண்ணி ஊற்றி தளர்த்திக்கிறேன் இந்த கூட்டில் கொதிக்க விடுறதுக்கு. விசில் வந்தோடனே இதை கொட்டி ஒரு கொதி விட்டுடலாம். காயை வெந்தெடுத்து இப்போ வந்து இதில் இந்த அரைச்சதை கொட்டிடலாம். வேணும்னா தண்ணி ஊற்றி தடத்திக்கலாம். சரியாக இருக்கும். இது கொதி விட்டுடலாம். ரெடி ஆகிட்டுருக்கு, கொதிச்சுட்டுருக்கு. கூட்டு குழம்பு வேணால் சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா நான் வந்து இது குழம்பு மாதிரி கொஞ்சம் தளர வச்சுருக்கேன். சாதம் போட்டுன்னு அப்படியே நெய் போட்டுண்டு சாப்பிட்டா ஜோராக இருக்கும். கூட்டு குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் போட்டுருக்கேன். இதிலே வந்து கடுகையும் போட்டுடலாம். மெயின் வந்து தாளிதம் தான். எந்த ஒரு இந்த மாதிரி குழம்பு கூட்டு எல்லாத்துலேயுமே வந்து அது பர்ஃபெக்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். மிளகா வத்தல் போட்டுட்டேன். இதில் வந்து 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுருக்கேன், பெருங்காயத்தூள் போட்டுருக்கேன், உளுத்தம்பருப்பு போட்டுருக்கேன். ரொம்ப ஜீரகம் போட்டுக்க வேண்டான்ட்டு அளவாக போட்டுக்கலாம். இதில் வந்து இந்த தனியோட இந்த கூட்டில் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஜீராலாம் ரொம்ப போட்டோன்னா அது அடங்கி போயிடும். அதனால் வந்துட்டு அளவாக போட்டுக்கலாம். அவ்வளோதான் பண்ணிக்கலாம். கடைசியாக கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கலாம். பொன்னிறமாகட்டும். இங்கே கூட்டு கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ வந்து இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம். வறுத்து போட்டால் ஒரு வாசனையாக இருக்கும். அதுக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்குது. எப்பயுமே இந்த கூட்டெல்லாம் பண்ணும்போது ஒரு வறுத்துட்டு போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
கடுகு நல்லா வெடிச்செடுத்து உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், மிளகா வத்தல் போட்டிருக்கேன். இந்த கறி லீவ்ஸ் போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா பொரிச்செடுத்து காய் உரு தெரியறது ரொம்ப அதனால தான் சொன்னேன் 2 விசில் போகிறோன்ட்டு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சர்வ் பண்ணிடலாம். அப்படியே குழி சாதத்தை அப்படியே நெய் போட்டுட்டு நடுவில் குழி பண்ணிவிட்டு இந்த கூட்டை ஊற்றிண்டு அப்பளம் பொரிச்சுண்டு தொட்டுண்டு சாப்பிட்டா எக்ஸலண்ட்டாக இருக்கும். அது இந்த மாதிரி கூட்டு குழம்பு எது பண்ணாலும் உடனே மூடி வச்சிடணும். அப்போ தான் அதோட வாசனை வந்து அப்படியே இருக்கும். இல்லைன்னா ரொம்ப திறந்து உடனே வச்சுட்டு ஆற விட்டுட்டோன்னா அது டேஸ்ட்டே போயிடும். எப்பயுமே சமையல் பண்ண உடனே அந்த குழம்பு ரசம் எல்லாம் மூடி வச்சிடணும். அப்போ தான் வந்து அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னும் ஒரு ஸ்வீட் வைப்ஸை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.